இன்றைய நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, இரட்டை இலை வழக்கில் காலக்கெடு தேவை என இபிஎஸ் தெரிவித்திருக்கும் அண்மை செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இபிஎஸ்ஸின் அறிவிப்பு ஒன்று முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கப்பட்ட புகார்கள் மற்றும் புகார்களின் மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி முடிப்பதற்கு உரிய காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல் ஒன்று முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இரட்டை இலை வழக்கில் காலக்கெடு எங்களுக்கு தேவை என இபிஎஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. புகார்களின் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி முடிப்பதற்கு உரிய காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருக்கும் நிகழ்வு, அண்மை நிகழ்வு முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு உரிய காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அந்த காலக்கெடு போதாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி. இது குறித்து நமது குமுதம் தலைமை செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். இரட்டை இலை வழக்கு, இந்த இரட்டை இலை வழக்கு தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. தற்போது காலக்கெடு தேவை என்று இபிஎஸ் தரப்பு கூறியிருக்கிறது. இது குறித்த உங்கள் பதிலை, ஆய்வறிக்கையை தரலாம். உங்களுக்கான நேரம் சிவா. மோகன்ராஜ், அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பான தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கப்பட்ட புகார்களின் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி முடிப்பதற்கு உரிய காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது கட்சி விதிகளில் திருத்தம் செய்வது தொடர்பாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ரவீந்திரநாத், கே.சி. பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த மனுக்களினுடைய அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தனர். அந்த உத்தரவில் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி ஒரு அரசியல் கட்சியில் இருவேறு பிரிவுகள் இருந்தால் எந்த பிரிவு உண்மையான கட்சி என்பது குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து விசாரிக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு உரிய காலக்கெடுவை தேர்தல் ஆணையத்திற்கு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாலும் காலக்கெடுவை நிர்ணயிக்க அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், தெளிவான தகவலுக்கும் விரிவான செய்திகளுக்கும் நன்றி சிவா.